வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புருஷனுடைய சண்டை எக்கச்சக்கமாக ஆகிப்போச்சு. சரிங்களா? இப்போ நிறைய இடத்துல புருஷனுடைய சண்டை, அதனால வரதட்சணை கொடுமை, பொண்டாட்டிங்களுக்கு ஆக்சுவலி லேடிஸ்க்கு நிறைய சட்டங்கள் இருக்கு. டொமஸ்டிக் வயலன்ஸு, மெயின்டெனன்ஸு, வரதட்சணை கொடுமை. ஃபர்ஸ்ட்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, குடும்பத்தாருங்க அத்தனை பேரும் இழுத்தா வலிக்குருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லார் மேலேயும் போட்டிருந்தாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ் கொண்டு வந்து ரொம்ப கடுமை பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி கட்டின புருஷன் அவங்க அப்பா அம்மா ஒரு ஜட்ஜி கூட சொன்னார், கட்டின பாவத்துக்காக புருஷன் போடு, அவங்கள பெற்றது பாவத்துக்காக அம்மாப்பா தப்பே இல்லைனாலும் எனக்கு சட்ட ரீதி நான் போட்டே ஆகணுன்றதான். அதுக்கு முன்னாடி இப்போ தப்புகள் செஞ்சிருந்தால் மட்டுமே அவங்க அப்பா அம்மா சேருங்க, இல்லாட்டி புருஷனை மட்டும் சேருன்னு இருக்கான். சும்மா சேர்க்கறதுனால உங்களுக்கு நீங்க அந்த சட்டத்தை மிஸ்யூஸ் பண்றீங்க அப்படின்னு இருக்காங்க. இப்போ எதுக்கு சொல்றேன்னா, இந்த விஷயம் பாருங்க, ஒரு பொண்டாட்டி புருஷனை கொண்டிருக்காங்க, எதுக்காக பாருங்க, அல்ப ஒரு விஷயம், சின்ன சின்ன விஷயம், சேலை வாங்கி தராதால் கணவரை கொன்ற மனைவி. சரிங்களா? எந்த விஷயத்துக்காக சேலை கேட்டிருக்காங்க, சேலை வாங்கி கொடுக்காதனால கணவனை கொண்டிருக்காங்க. எப்படி பாருங்க கொடுமை, எந்தெந்த விஷயத்துக்கு எவ்வளோ சீரியஸா போட்டிருக்காங்க. சின்ன விஷயங்க. சரிங்களா? சேலை தான் இருக்கிறதுல கப்பலே முழுகி போயிருங்க சேலை வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி பாருங்க எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்க. இப்போ ஆக்சுவலி வெளியே ரிவெஞ்ச் எடுக்கணும், பழிக்கு வெளி வாங்கணும், கொலை பண்றதெல்லாம் இருக்குங்க, ரொம்ப கம்மி. இந்த புருஷன் முன்னாடி கள்ளத்தொடர்பு, இந்த மாதிரி புருஷனுக்கு ஆக்சுவலி கள்ளத்தொடர்புக்கு பிரச்சனை இருக்காங்க, புருஷன் கொள்ளைங்க, இந்த பிரியாணி அபிராமி செஞ்ச மாதிரி இந்த மாதிரி கேஸுங்கள்ல எக்கச்சக்கமா நடந்துருக்கு. பொண்டாட்டிங்க அளவுக்கு மீறி போய் லேடிஸு கொலை பண்றதால துணிஞ்சிட்டாங்க, ஆள் வச்சு கொண்டுறாங்க. ஒரு ஆக்சிடென்ட் கூட ஒரு பொண்ணு ஆள் வச்சு செட் பண்ணி காசு பேசின காசு கொடுக்க முடியாம அவங்க செஞ்சவங்க அந்த கூலிப்படைங்க ஃபுல்லா அப்ரூவ் ஆகிற மாதிரி இவங்க தான் செய்ய சொன்னாங்கன்னு ஒத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி அது கட்ட பொண்டாட்டி அது மாதிரி ஆக்சுவலா அந்த ஹஸ்பண்ட் தப்பிச்சிட்டாரு. தப்பிச்ச உடனே பிடிச்சி விசாரிக்கும் போது அந்த கூலிப்படைய பொண்டாட்டி தான் செஞ்சிருக்கான்னு தெரியுது. ஏன்னு கேட்டா இன்னொருத்தவங்க மேல ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி ஆசை இருந்தா சொல்லிட்டு அந்த உயிரை வாங்காதீங்க, கொலை பண்ணாதீங்க. அந்த இன்னொரு ஆளுக்கு சொல்லி போயிருங்க, டைவர்ஸ் போட்டு. எனக்கு இன்னொருத்தர் மேல ஆசையா இருக்கு, இஷ்டம் மேல இன்னொருத்தர் மேல இஷ்டம் இருக்கு, உனக்கு உன் கூட வாழ்றதுக்கு இஷ்டம்னு சொல்லிட்டு போயிருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்க, சேலை வாங்கி கொடுக்காதனால கொலை பண்றது, எப்படி பாருங்க வாழ்க்கை இப்ப ரொம்ப ரொம்ப மோரா போயிட்டு இருக்கு. அதனால சட்டங்கள் ரொம்ப கடுமையாயிட்டு இருக்கு. ஆக்சுவலி மிஸ்யூஸ் ரொம்ப பண்றாங்கன்னு சொல்லிட்டு வரதட்சணை கொடுமையை சிக்ஸ்ட் பண்ணிட்டாங்க. கூலிங் பீரியட் 60 நாள் கொடுத்துருக்காங்க போலீஸ்காரங்களுக்கு. எடுத்த உடனே எஃப்ஐஆர் போட முடியாது. இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா எடுத்த உடனே எஃப்ஐஆர் கொடுக்க முடியாது. சில விஷயங்களுக்கு மட்டும், அதாவது தீ வச்சு கொளுத்துறது, ஒரே ஊருக்குள்ள இருந்து கொலை முயற்சி ஏற்படுறதில்ல, பக்கா எவிடன்ஸோட கொலை முயற்சி பக்கா ப்ரூஃப் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அன்னைக்கே எஃப்ஐஆர் பண்ணுங்க. இந்த ஹஸ்பண்டால பொண்டாட்டிக்கு உயிராபத்து இருக்குது அப்படி கன்ஃபார்ம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எஃப்ஐஆர் பண்ணலாம். ஆனா அரெஸ்ட் பண்றதுக்கு பக்கா புலன் விசாரணை பண்ணி பக்கா உயிராபத்து இருந்தால் மட்டுமே அரெஸ்ட் பண்ணும். இல்லாட்டி 60 நாள் வெயிட் பண்ணுங்க. 60 நாள்ல உங்களுக்கு விசாரணை பண்ணி இவங்க வரதட்சணை நிஜமாக கேட்கறாங்க, குடும்பம் பண்றாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் அரெஸ்ட் பண்ணுங்க. ஆனா 60 நாளைக்கு முன்னாடி ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா? இது பக்கா வரவேற்கத்தக்க ஜட்ஜ்மெண்ட் ரூலுங்க. 60 நாள் ஏன்னா இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப பர்சனல் விஷயம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் போலீஸ்காரங்க காசு கேட்டிருக்காங்க, கொடுக்கலன்னு சொன்ன அடுத்த நாள் வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீ என்னைய மேல கம்ப்ளைண்ட் பண்ணியான்னு பாருங்க, ரிவெஞ்ச் எடுக்கணும் போலீஸ்காரங்க. இப்ப அவங்க போலீஸ்காரங்க தமிழ்நாடு போலீஸ்க்கு பக்கா பதிலடிங்க. நீ உன்னை மிரட்டினாலும் சரி, காசு கொடுக்கலன்னு மிரட்டினாலும் சரி, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் 60 நாளைக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. உயிராபத்து பக்கா எவிடன்ஸ் பிரகாரம் உயிராபத்து இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அரெஸ்ட் பண்ணலாம், அதுக்கும் வச்ச ஆப்பு. பக்கா எவிடன்ஸ் பிரகாரம் உயிராபத்து இருக்கு அப்படின்ட்டு கொலை பண்ணியிருந்தா நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க. அவங்க சொல்லிட்டாங்க கொலை முயற்சின்ற காரணத்துல பக்கா எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு பக்கா ஒரு ஊர்ஜிதமா தெரிஞ்சுன்னா நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க. ஆனால் கொலை செஞ்சிருந்தா அரெஸ்ட் பண்ணுங்க. ஆனால் 60 நாள் எஃப்ஐஆர் பண்றதுக்கு டைம் கொடுங்க. எஃப்ஐஆர் பண்ணாலும் 60 நாள் நீங்க விசாரணை பண்ணி இவங்க பக்கா வரதட்சணை கொடுமை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க. ஆனா 60 நாளுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. இது பக்கா இது ரூல்ஸுங்க. நம்ம தமிழ்நாடு போலீஸ் என்ன திட்டியா, எனக்கு மேலதிகாரிக்கு போயிட்டியா, என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டியா, இப்படி எல்லாம் வற்புறுத்தி மிஸ்பிஹேவ் தராதர காட்டி ஜாதி பேரை சொல்லி, ஏன்னா அவங்க வச்சது சட்டம். சிஎம்க்கு மேல யாரு
இவங்க போலீஸ்காரங்க